சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வை நடத்தி தரும்படி பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக இணைந்து இன்றைய கேள்வி பதில் நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி பாண்டி அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி பாண்டி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தால் தங்கள் கைகளை உயர்த்தி அம்மாவிடம் கேள்விகள் கேட்கலாம். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். பயிற்சிகளை பற்றி, தவ முறைகளை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இல்லாத பட்சத்தில் இன்று ஒரு சின்ன தலைப்பு எடுத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு என்ன தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம் பயிற்சிகள்ல ஒவ்வொரு நாள் காலை குளித்த பின்பு மகானோட பயிற்சியை நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தானே? காலையில் முடிச்சவுடன் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் காயக்கல்ப பயிற்சி செய்யறோம், அடுத்ததாக உடற்பயிற்சி செய்யறோம், பின்பு அகத்தவம் செய்கிறோம். காயக்கல்ப பயிற்சி உயிருக்காகவும், உடற்பயிற்சி உடல் தவமாகவும், அகத்தவமும் செய்கிறோம். இதுவெல்லாம் செய்வதற்கு சராசரியாக ஒரு மணி நேரம் 10 நிமிடம் ஆகிறது. இந்த 1 மணி நேரம் 10 நிமிடம் செய்த பின்பு
அன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பா அமையறத நம்ம பல தருணங்கள்ல பார்த்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம தவம் செய்றோம், சங்கல்பம் செய்றோம். தன் வாழ்த்திலிருந்து உலக நல வாழ்த்து, மலை வாழ்த்து வரைக்கும் முழுவதா செஞ்சு முடிச்சிடும். ஆனா, சில நேரங்களில் நம்முடைய மனம் வந்து அதே நிலையில தான் இருக்குதா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. காலையில நல்ல பயிற்சிகள முடிச்சுட்டோம். காயகல்பம் பண்ணிட்டோம். நம்ம வந்து உடல் தவம், உடற்பயிற்சி செய்தும், அகத்தவம் செய்துட்டு, நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன். நம்ம நல்ல மன அலைச்சூழல்ல தான் போயிருப்போம். குறைவான மன அலைச்சூழல்ல அங்க போயிருப்போம். வேலை பார்க்கும் இடத்தில் ஏதோ அங்க ஒரு மாறுபட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது, நமக்கு சில நேரங்களில் நம்மை தாண்டி ஒரு சினமோ, ஒரு கவலையோ, இல்லது ஒரு ஆசையோ நமக்கு வர்றத நம்ம பல நாள் உணர்ந்திருப்போம். ஏன் நல்ல தவம் செய்துமே, நமக்கே இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல நாம் அதாவது இல்லறத்தை விட்டு துறவறம் பூண்டு நிறைய ஞானிகள் வந்து அப்புறம் வந்து தவம் புரிஞ்சாங்க. தவம் புரிஞ்சுட்டு நமக்கு எல்லாம் தெரியும். நிறைய தவ ஆற்றல், தவம் செய்ய செய்ய தவ ஆற்றல். நாம் திரைப்படங்களை கூட பார்த்திருப்போம். தவம் செய்யும் பொழுது அவங்க உடம்பை சுற்றி ஒரு புற்று வருவது போல ஒரு காட்சி கொடுத்திருப்பாங்க. அந்த அளவு இறைநிலையோடு ஒடுங்கி தன்னை தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிற அந்த முனிவர்கள் கூட பல நேரங்கள்ல வந்து சாபம் விடுறத நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். சோ அவ்வளவு தவம் புரிஞ்சிருக்கிறாங்களே. அப்ப நல்ல மன அலைச்சூழல்ல தானே இருப்பாங்க. தன்னையே மறந்து 6 மாதம், 1 வருடம் தவம் செய்தவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருந்த அந்த முனிவர்கள் ஏன் தவம் வந்து அந்த தவத்தையும் தாண்டி சாபம் விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல தவத்துல என்ன நடக்குது? நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளாக சேமிக்கப்படுகிறது. தவத்துல முதல் நிலை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்களை மூடி, கைகளை கோர்த்து, முதுகெலும்பு, தலைப்பகுதி, கழுத்தை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க. அத சொல்லி ஏன் கண்களை மூட வேண்டும் சொல்றாங்க? ஏன் கண்களை மூடி நம்ம தவம் செய்யறோம்னா, நம் உடம்பிலிருந்து 80க்கு மேற்பட்ட நம்மளுடைய எனர்ஜி, அந்த ஆற்றல் வந்து கண்கள் மூலமாக தான் வெளியே போகுது. சோ முதல்ல கண்களை மூடிட்டோம். எப்படின்னா நம்ம ஒரு வரவு ஒரு செலவுன்னு இருக்கும் பொழுது முதல்ல நம்ம வந்து செலவு வந்து சமச்சீரா வச்சுட்டு இருந்தா கூட நம்ம வரவுல இருக்கிற கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட நம்ம பேலன்ஸ் போடும். குடும்பம் நடத்தப்போ இதுதானே நம்ம லாஜிக்கா வச்சிருப்போம். நம்ம வந்து செலவுகளை வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும். சோ இந்த கண்களை மூடி நம்ம தவம் ஏற்றும் பொழுது நம் கண்கள் ஐம்புலன் மூலமாக, குறிப்பாக கண்கள் மூலமாக செலவு செய்யும் அந்த ஆற்றலை நம்ம சேமிக்கிறோம். அடுத்ததாக நாம் ஒவ்வொரு மையத்திலும் நம்மை வந்து தவம் செய்யும் பொழுதும் அங்கு ஒரு ஆற்றல் நமக்குள்ளாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்குது. சோ இந்த நிலை ஏற்கனவே கண்களை மூடி சேமிச்சிருக்கிறோம். அப்புறம் தவம் செய்தோம். தவம் செய்த மூலமாக இன்னும் ஆற்றல் வருகிறது. இந்த ஆற்றல் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நாம் ஒரு நாளை தொடங்கும் பொழுது மீதி நாளுக்கு அந்த ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கலாம். பட் இந்த சாபம் கொடுத்தவர்கள்லாம் என்ன பண்ணார்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்து ஏன்னா அவங்க எல்லாம் பெரிதா உணவுலாம் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. காட்டுல மலையில கிடைக்கிற அந்த பழங்களை சாப்பிட்டுதான் அவங்க வாழ்ந்தாங்க. சோ அவங்களுடைய ஆற்றல் முக்கியமா எதுல இருந்து கிடைச்சதுன்னா அந்த தவத்துல இருந்து கிடைச்சது. அந்த தவ ஆற்றலை கஷ்டப்பட்டு சேமித்த அந்த தவ ஆற்றலை அவங்க சாபம் கொடுப்பதன் மூலமாக அப்படியே இழந்து விட்டாங்க. நம்ம எல்லாம் டெய்லி லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு ஆர்கியூ பண்றோம் இல்ல ஒரு கோபம் வந்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்படியே ஒரு ஒரு என்ன டிரான்ஸ் ஸ்டேட்ல நம்ம உட்கார்ந்துருவோம்னா நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா அந்த சினம் வரும்பொழுது இந்த எனர்ஜி ஃபுல்லா நம்ம வந்து விரயமானதுனால நம்மளோட ஜீவகாந்த ஆற்றல் வந்து முழுவதுமாக நம்ம இழந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட நிலைதான் மகான் என்ன கண்டுபிடிச்சாங்க? அகத்தவம் மட்டும் போதாது, அகத்தாய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அகத்தாய்வு ப்ராப்பரா அவங்க செய்யாததுனாலதான் வேகமா அவங்க வந்து எல்லாத்துக்கும் சாபம் கொடுத்துட்டாங்க. சோ இந்த அகத்தாய்வு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். இது ஒரு நேரம் செய்தால் போதுமா? ஒரு நேரம் நம்ம உடற்பயிற்சி மாதிரி ஒரு நேரம் செய்தால் போதுமா? நம்ம காயகல்பம் மாதிரி 3 நேரம் செய்தா போதுமா? இல்லை நம்ம வந்து அகத்தவம் மாதிரி 2 நேரம் செய்தா போதுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது மகான் தெளிவா ஒரு விளக்கம் சொல்றாங்க.
அகத்தாய்வு எப்படி பண்ணணும்னா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கணும். நல்ல மன அலைச்சூழல்ல போயிருப்போம். அந்த சூழல் மாறும் பொழுது நம்மளுடைய எண்ணம் மாற்றமடைகிறது. என்ன பிறர் மன தூண்டுதலால நமக்கு என்ன மாற்றம் அடைகிறது. அந்த எண்ணம் மாற்றம் ஆறதுனால நம்மளுடைய சொல் கடும் சொல்லாக மாறுகிறது. அதெல்லாம் நம்முடைய செயல் பாதிக்கப்படுகிறது. அந்த செயலே நாமாக மாறுகிறோம். எண்ணம் சொல்லாக, சொல் செயலாக, செல் ஒரு ஆளுமையாக பர்சனாலிட்டி அப்படின்ற மாறுகிறது. சோ இயல்பா இருந்துட்டு நம்ம சூழல்னால நம்முடைய எண்ணமே நம்மளோட கேரக்டரே மாறி இருக்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம மாற்றி அமைக்கணும்னா அதற்கு ஒரே வழியாக மகான் நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம விடாம நம்ம ஃப்ரீக்வன்சி மாறும்போது உடனே நம்ம திருத்தி அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் அந்த நாள் முழுவதும் அந்த குறைவான மன அலைச்சூழலிலே நம்ம வாழும் பொழுது நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லதாக வாழ முடியும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நம்ம எல்லாம் யோகா கத்துக்கிட்டோம், வேதாத்திரத்துக்குள்ள வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம்? நிறைய பேர் வேற வேற காரணம் சொல்லுவாங்க. என்னுடைய உடல்ல மாற்றம் அமையணும், என்னுடைய மனத்துல மாற்றம் கிடைக்கணும், எனக்கு வாழ்வியல் தேவை ஏதோ தடைப்படுகிறது, அது எனக்கு கிடைக்கணும், நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அது இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம சரி பண்றோம். அப்புறம் நாம் என்ன உணரும்? தன்னை அறிதல் மூலம்தான் இந்த இறைநிலையை நம்மால் உணர முடியும். நம்ம வாழ்க்கை பயணத்தோட முக்கிய நோக்கம் என்ன? தன்னை உணர்ந்து தன்னை உணரும் பொழுது அதுக்குள்ளாக இறைவன் இருக்கிறான், நமக்குள்ளாக இறைவன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு உணர்வதற்கு இந்த அகத்தாய்வு ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்கிறது. இந்த தன்னிலை விளக்கம் கிடைக்க முடியாம தான் இன்று நம்ம நாட்டுல பலவிதமான நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ காலமா அந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. இதன் மூலமா பொருள் இழப்பு, பண இழப்பு, எத்தனை குடும்பங்கள்ல பாதிப்பு ஏற்படுகிறது. சோ மகான் இந்த வேதாத்திரியம் அப்படின்ற இந்த பொக்கிஷத்தை நமக்கு எப்படி கொடுத்தாங்க? 2 வேர்ல்டு வார் பார்த்துட்டு இந்த 2 வேர்ல்டு வார்ல இருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? தன்னிலை விளக்கம் புரியாதனால எனக்குள்ளாக இருக்கிற உயிர்தான் மற்றவர்களுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்ற அந்த விளக்கம் கிடைக்காதனாலதான் மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அது உலக போராக மாற்றம் அடைந்தது. சோ இதை மாத்தி அமைக்கணும் அப்படின்னா மக்களுக்குள்ளாக அந்த தன்னிலை விளக்கம் கிடைத்து விட்டா அமைதி கிடைக்கும். அப்பொழுதுதான் தனி மனித அமைதியிலிருந்து மகானோட உயரிய அந்த லட்சியமாகிய உலக அமைதி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். தன்னிலை விளக்கம் ஏன் நமக்கு கிடைக்கல? அதாவது சொல்லுவாங்க, நாம் தான் தனது அப்படின்ற பற்றின் காரணமாக நாம் பற்று இருக்கிறோம். பொருள் பற்றோ மக்கள் பற்றோ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுப்போம். அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரூட் ஆஃப் சஃபரிங், ரூட் ஆஃப் ஆல் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாவற்றிற்கும் அந்த பற்றுதான் காரணமாக இருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ பற்று இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? பற்று இல்லாம வாழணும்னா நம்ம ஞானிகளா தானே வாழ முடியும். அது இன்றைய காலகட்டத்துல ஒரு பாசிபிளா? என்னை பெற்றவர்களோடு நான் பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நான் பெற்ற இந்த குழந்தைகளோடு நாம் எப்படி பற்று இல்லாமல் இருக்க முடியும்? நான் கடின உழைப்பால் இந்த வாழ்க்கையில கிடைத்த எல்லா வளங்கள் மூலமாக எப்படி பற்று இல்லாம இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது தானே. இப்பதான் மகான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எல்லாவற்றும் பற்றோடு இருக்கணும். அந்த பற்று எப்படி இருக்கணும்? அளவும் முறையுமாக. தாமரை இலைமேல் இருக்கிற அந்த தண்ணீர் அந்த இலையில தான் ஓடி உருண்டே இருக்கிறத தவிர எப்போதும் தாமரை அந்த அந்த என்ன சொல்ல அந்த இலை அந்த நீரை உறிஞ்சுவதும் இல்லை. அந்த நீர் இலையில போய் ஒட்டிக்கிறதும் இல்லை. தன்னை முழுவதுமாக இழப்பதும் இல்லை. அது பற்றற்ற நிலையில இருக்குது. அது போல நாம் எல்லோரும் இன்னைக்கு இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை முழுமையாக இருக்கணும் அப்படின்னா பற்று இருக்கணும். ஆனா அந்த பற்று எப்படி இருக்கணும்? அளவோடும் முறையோடும் இருக்கணும். பற்று இருக்கணும், அளவோடும் முறையோடும் எப்படி இருக்கும்? இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டுல நம்ம ஒரு செடி வளர்க்கிறோம். அந்த செடி நல்லா வளரணும், அது ஒரு நல்ல பூ கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வரும் பொழுது நாம் என்ன பண்ணலாம்? டெய்லி காலையிலும் மாலையிலும் தண்ணி விடலாம். அதுதானே பண்ண முடியும். செடி நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த செடியை புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த செடி வளருமா? அந்த செடிக்கு சூரியனிலிருந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்க வேண்டிய காற்று, நீர் எல்லாம் கிடைச்சாதான்
முழுவதுமாக அந்த செடி வந்து நமக்கு பயன் கொடுக்கும். அது போலதான் நம்முடைய குழந்தைகள் கூட நம்ம ரொம்ப அவங்க மேல பற்று வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்களுடைய அந்த முன்னேற்றத்தை ஏங்கோ நாம் வந்து தடுத்து கொண்டிருக்கோம். ஆனா குழந்தைங்களை எப்படி வளர்க்கலாம்? குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாழ்க்கை கல்வியிலிருந்து அவங்க வாழ்வியலுக்கு தேவையான கல்வி கொடுத்து சமுதாயத்துல எப்படி வாழ வேணும் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கடமை ஆற்றக்கூடிய ஒரு குழந்தையாக கொடுக்கணுமே தவிர என்னால் தான் இந்த உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பற்றோட நம்ம வச்சிருக்க கூடாது. சரி, இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இருக்குதா? இந்த வேறுபாடை நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னா நாம் வந்து அதற்காகத்தான் அகத்தாய்வு செய்யணும். அகத்தாய்வு எப்படி மகா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நிறைய பேர் அடிப்படை பயிற்சிகள் வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஆகினே துரிய சாந்தி தீட்சை எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்ததாக சர்டிபிகேட் கோர்ஸ் அப்படின்னு போவீங்க. அந்த கோர்ஸ்ல வந்து அடுத்தடுத்த மகானோட கருத்தை வந்து அடுத்தடுத்த நிலைகளை நீங்க போய் மகான் கொடுத்த அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாக பல மாற்றங்கள் இருக்கும். இந்த அகத்தாய்வு பயிற்சியில மகான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். இதை ரொம்ப அழகா மகான் டிஃபைன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? நாம் வாழ்ற வாழ்க்கைக்கு அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. அதனால்தான் மகான் நமக்கு எண்ணம் ஆராய்தல் அப்படின்ற ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்குள்ளாக இருக்கிற அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம முழுவதுமாக சரி செய்து விட்டார் நல்ல நிலையில இருக்கிறோம். டக்குன்னு ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா அப்போ நம்ம ஒரு நிமிஷம் என்ன நினைக்கும்? இதுவரை நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன சூழ்நிலை காரணமாக, இந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக அவங்களை எந்த நேரத்திலும் வெறுக்க கூடாது அப்படின்ற எண்ணம் எப்போ வருதுன்னா எண்ணம் ஆராய்ச்சி செய்வதன் மூலமா இமீடியட்டா நமக்குள்ளாக அந்த அகத்தாய்வு செய்து அந்த தச்சோதனையிலிருந்து வெளியே வரும் பொழுது நாம் வந்து அந்த வெறுப்பிலிருந்து முழுவதுமாக வெளியே வர முடியும். ஆசை சீரமைத்து அப்ப ஆசையே இல்லாம இருக்க முடியுமா? ஆசை இல்லாம இருந்தா வாழ்க்கையில எப்படி வாழ முடியும்? இன்னைக்கு வேதாத்திரிய கத்துக்கிட்டோம், அதை பயிற்சி பண்ணணும், உடல் ஆரோக்கியமா மனவளமா நம்ம வாழணும் அப்படின்றது நம்மளோட ஆசை தானே. மகானோட வார்த்தைகள் ரொம்ப தெளிவா இருக்கும். எண்ணம் ஆராயணும். எண்ணத்தை ஆராய்ந்து எது சரி எது தவறு, எந்த எண்ணம் சரியான எண்ணம், எந்த எண்ணம் நமக்கோ பிறருக்கோ துன்பம் தராத எண்ணத்தை வந்து நம்ம அப்படியே மறைச்சிட்டு நல்ல எண்ணத்தை மட்டுமே நமக்குள்ள விதைக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆசை சீரமைத்த ஆசை எப்படி சீரமைக்க முடியும்? ஆசை அப்படின்றது ஒரு மனிதனோட ஒரு அடிப்படை தேவைதானே. ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு, ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசையின்றி இருக்க முடியாது. பட் அந்த ஆசையை எப்படி சீரமைக்க முடியும் அப்படின்னா நமக்கு தேவையான ஆசை. இந்த ஆசை மூலமா நமக்கும் நம் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நமக்கு சமுதாயத்துக்கும் நல்லதொரு ஆசையா. மகானுக்கு கூட ஆசை இருந்துச்சு. மகானோட பெரிய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம் அமைதி பெறணும். சோ இந்த ஆசையை எப்படி அவங்க சீரமைத்தாங்க? உடனே முழுவதுமாக இறங்கி இந்த உலகத்துக்கே மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா இல்ல, தக்க காலம் வரும். தன்னுடைய ஆசை சிறப்பாக நடைபெறுவதற்கு தினம் தினம் தவம் செய்து அந்த தவத்தை அகத்தாய்வு செய்தாங்க. இது சரியான ஆசையா? நான் உலக அமைதி வேணும்னு நினைக்கிறேன், இந்த ஆசை சரியான ஆசையா? சோ இந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் வந்து எனக்குள்ளாக அதை சீரமைத்து சரியான ஆசையை மட்டும் நான் சூஸ் பண்ணணும். அந்த சரியான ஆசை மீது சங்கல்பம் வைக்கும் பொழுதும் அது இன்றோ நாளையோ நாள் அடைவிலோயோ அந்த ஆசையை நம்மால் உணர முடியும். அடுத்ததாக சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுத்தாங்க. சினம் வராம இருக்க முடியுமா? சினம் வேகமா டக்கு டக்கு நமக்கு வந்து கோபம் வர்றது இயல்புதானே. இது மகானுக்கும் வந்தது. மகானுக்கு வரும்போது மகான் என்ன பண்ணாங்க? மகான் திண்ணை பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கும் பொழுது ஒரு குழந்தை வந்து கணக்கு பாடம் தவறாக செய்த பொழுது மகான் வந்து வேகமா அந்த குழந்தைய அடிச்சுட்டாங்க. அந்த குழந்தையோட சத்தம் வீண் அப்படின்னு சத்தம் கேட்கும் போது இமீடியட்டா மகானுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வருது. ஆகா, எனக்கு எப்படி அந்த குழந்தைக்கு வலிக்கிறது எனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரிதானே அந்த குழந்தைக்கு வலிக்கும் அப்படின்றதா சினம் தவிர்த்தல் பயிற்சிக்கு இதுதான் அடிப்படையாக மகானுக்கு இருக்கிறது. சோ சினத்தை வந்து தவிர்க்க விடும். சினப்படாமலே இருக்க முடியுமா அப்படின்னா அது இருக்க முடியாது.
குறிப்பாக இது பெற்றோர்களுக்கு இது எப்படி இருக்கும்னா, குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு நடிப்பு சின்னமாக அவங்களை கொஞ்சமா நீங்க கண்டிச்சு அவர்கள் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறணும்ன்றதுக்காக அந்த செகண்ட்ல மட்டும் அந்த தருணத்துல மட்டும் நாம் சினம் தவிர்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய கோபப்பட்ட. ஆனா இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் செய்ய செய்ய எனக்குள்ளாக ஒரு மாற்றம் அந்த சினமே இல்லாம நாங்க வாழ்றோம். இது மூலமா என்ன நடக்குது? பொதுவா யாருக்கு ரொம்ப சினம் வரும்? கணவன் மனைவி உறவுக்குள்ள. அதுதான் புனிதமான உறவாக மகான் சொல்றாங்க. அந்த உறவு அமைதியா ஆனந்தமா இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்துல அமைதி வரும். கணவன் மனைவிக்கோ மணவன் கணவனுக்கோ விட்டு கொடுத்து வாழும் அந்த வாழ்க்கை எப்போ சிறப்பாகவே இருக்கும். சோ இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், யாரை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றது மகான் கிட்ட கேட்டாங்க. அப்ப மகான் சொன்ன பதில், யாரு அறிவு நிலையில் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சோ இப்ப தெரியும், நாம தானே வேதாத்திரியத்துக்குள்ள வந்திருக்கோம், நம்ம தானே அறிவு நிலையில உயர்ந்திருக்கோம். சோ நாம் விட்டு கொடுக்க மூலமாக இந்த அகத்தாய்வு பயிற்சி செய்வதன் மூலமா விட்டு கொடுக்க தொடங்கிட்டோம்னு வச்சுக்கீங்களா, கொஞ்ச நாளாக நம்ம பார்ட்னருக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். முன்னாடி எல்லாம் எதுக்குனாலும் கோபம் வருமே, இப்பொழுது எதுக்குமே கோபம் வரதில்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தொடங்குவாங்க. அது மூலமா அந்த குடும்பத்திலேயே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும். அசை சீரமைச்சாச்சு, சினம் தவிச்சாச்சு, என்ன மாறாய்வு ஆரம்பிச்சு சினம் தவித்தல் வரைக்கும் விட்டோம். அடுத்ததாக கவலை ஒழித்தல். மகானோட டோட்டல் வேதாத்திரியத்துல எங்கேயுமே மகான் நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா கவலையை மட்டும் ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கவலை மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் நம்மால் வாழ்க்கையில மாற்ற முடியுமானா அது முடியவே முடியாது. சோ எந்த விதத்திலும் எந்த காலத்திலும் நமக்கு பயம் தராத இந்த கவலையை ஒழிச்சிட்டோம்னா, கவலை எப்படி படாம இருக்க முடியும்? குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கையில முன்னேறணும், எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில அடுத்த தரத்துல போகணும், நல்ல திருமணம் நடக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பேரு வர வேண்டும், இதெல்லாம் தான் பொதுவா கவலையாக இருக்கும். இந்த கவலைய நம்ம அகத்தாய்வு செய்து என்ன பண்ணலாம்னா மாற்றி அமைக்கலாம். எப்படி மாற்றி அமைக்கலாம்? இது ஒரு நெகட்டிவா தானே இருக்கு. கவலை ஒழிக்கணும் அப்படின்றது பாசிட்டிவா நம்ம மாத்தணும். என் குழந்தை நல்ல தேர்வில் மதிப்பெண்கள் எடுப்பாங்க, என் குழந்தைக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும், அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க, எல்லா வாழ்க்கை வளங்களும் கிடைக்கும் சொல்லிட்டு அதை பாசிட்டிவா நம்ம வாழ்த்தும் பொழுதும் அந்த குழந்தைகளுடைய குடும்பத்திலோ எல்லா வித மாற்றங்களும் எல்லா விதமான வாழ்க்கை தேவைகளையும் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? அம்மா ரொம்ப அழகா ஒரு தவம் எடுத்து நம்மள வாழ்த்துனாங்க, தன் வாழ்த்துல ஆரம்பிச்சு. சோ ஒவ்வொரு நேரமும் நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உட்கார்ந்து இதை பயிற்சிகளாக செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் உட்கார்ந்து எல்லாரும் இப்ப துரிய தவம் தீட்சை எடுத்துட்டீங்க. துரிய தீட்சை செய்து மகான் எந்த ஒரு அமைப்பிலும் இல்லாத ஒரு அமைப்பு என்னன்னா பயிற்சிகள் மூலமாக இதை முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடியும்னு சொன்னாங்க. சோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அட்டவணை கொடுத்திருக்காங்க. அந்த அட்டவணையில நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன எண்ணம் வைத்திருக்கோம், நமக்கு எதன் மீது ஆசை இருக்கிறது, நமக்கு யாரு மீது கோபம் இருக்கிறது, நாம் எதை பற்றி கவலைப்படுகிறோம், அப்படி நாம் பிரிச்சு எழுது. இது மூலமாக இதை எப்படி மாற்றி அமைக்க முடியும், எவ்வளவு காலம் நாம் இதை வாழ்க்கை சரிப்படைய முடியும், நம்மளுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே காலத்தால நிச்சயமாக சரியாகும். சோ இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் ஆரம்ப காலத்துல ஒரு 10 நிமிடம், நாம் உறங்குவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் ஒரு சப்ஜெக்ட நீங்க எடுத்துக்கலாம். அதை எடுத்து அந்த டேப்லெட் காலம் போட்டு தவம் செஞ்சுட்டு எழுதி பார்த்து வாழ்க்கைட்டு தூங்கிடுங்க. ஒரு 1 வீக் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்திலேயே அவ்வளோ விதமான மாற்றங்களை நம்மால் உணர முடியும். சோ இது எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நான் யார் அப்படின்ற ஒரு உயர் தத்துவத்தை நமக்குள்ளாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இது எல்லாமே தானே ஒரு தடுப்பா நமக்குள்ளாக இருக்கு. இதெல்லாம் கழிக்க 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 என்ன ஆகும்? நான் அப்படின்ற ஒரு உயர் தத்துவம், நான் யாராக இருக்கிறேன், விழிப்புணர்வாக இருக்கிறேன். அதாவது தவம் பண்றோம், அவேர்னஸ் வந்துட்டே இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அதாவது அயரா விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்னா
நாம் தற்சோதனை செய்துட்டே இருக்கிறோம். இந்த தற்சோதனை செய்து இந்த அகத்தாய்வு செய்து 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 நாம் அயரா விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது எந்த ஒரு சூழல் நடந்தாலும், எந்த ஒரு மாறுபட்ட ஒரு நமக்கு வாழ்க்கையில சேலஞ்சஸ் நம்ம வந்த பொழுதும் நாம் செய்த குறைந்த விஷயம் அந்த வாழ்த்து தான் நமக்கு முக்கியமாக உதவி செஞ்சுட்டே இருக்கு. நான் யார் அப்படின்ற தத்துவத்தை உணரும் பொழுது எனக்குள்ளாக இருக்கும் இந்த இடைநிலை தான் ஒவ்வொருக்கும் இருக்கிறது. எனக்கு என்ன ஃபீலிங், எனக்கு பசித்தா எல்லோருக்கும் பசிக்கும். நான் இன்பமாக இருக்கும்பொழுது எல்லோரிடமும் இன்பமாக இருக்க முடியும் அப்படின்றது நமக்கு புரியுது. இது ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் மூலமா நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாம் எல்லாருக்கும் தெரியும், உலக புகழ்பெற்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் சித்து அப்படின்ற ஒருத்தர். அவர் ஒரு முறை மதர் தெரசாவை பார்க்க விரும்புறாங்க. நாம் எல்லாருக்கும் தெரியும், அன்பின் உருவமா நம்ம பார்த்தது மதர் தெரசா. அவர் என்ன நினைக்கிறாரு, தன் உழைப்பின் மூலமாக கிடைத்த அந்த தொகையை அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. போறாரு, பார்க்கணும் அப்படின்னு அம்மாவை சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா பிஸியா இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நீங்க பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அவர் வெயிட் பண்றாரு. மதர் தெரசா இங்கேருந்து வராங்க. இந்த மாதிரி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த செக் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மதர் தெரசா அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் மட்டும் என்னோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்ல, ஏன்னா அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஆத்மாவோட ஒரு நாள் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அவரு சரின்னு சொல்லிட்டாரு. சோ ஒரு நாள் இருக்கிறாங்க. இவங்க கூட போறாங்க. மதர் தெரசா அன்னை போற இடத்தெல்லாம் அவரு போறாரு. அங்க இருக்கிற அந்த நோயாளிகளுக்கு எல்லாம் அவங்க மருந்து தடவி அவங்களெல்லாம் சீர்படுத்திட்டு இருக்காங்க. அவரால அந்த இடத்துல இருக்க முடியல. ரொம்ப ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. அப்படியே அவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியல, வெளியே உட்கார்ந்தாங்க. அப்போ ஒரு நிமிஷம் உட்காரும் போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணேன், அதுதான் இதுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்ல. ஆனா அத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய சர்வீஸ் பண்றாங்க. அது பக்கத்துல அவருக்குள்ளாகவே அந்த அகத்தாய்வு நடக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, யாராலையும் செய்ய முடியாத ஒரு சர்வீஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஈடாக நான் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. சோ இந்த அகத்தாய்வு நிலையிலிருந்து நாம் ஒவ்வொரு விஷயமா அனலைஸ் பண்ணி நாம பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் உள்ளாக அந்த சூழ்நிலையினாலதான் அவங்க தவறு செய்தாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த ஈகோ வெளிப்பாட்டாலதான் குடும்பத்துல, வாழ்க்கையில, இந்த சமுதாயத்துல, நாட்டுல எல்லாம் சிக்கல்கள் வருது. இது எல்லாம் மாறணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை நம்ம முழுவதுமாக செய்யணும். எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணும். வாழ்க்கையில இந்த இயற்கை கொடுத்த எல்லாமே நாம் முழுவதுமாக அனுபவிப்பதற்காக தான் இயற்கை கொடுத்திருக்கு. ஆனால் நாம் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும்? அளவும் முறையுமாக. இந்த அகத்தாய்வு பயிற்சியோட எண்டுல நமக்கு என்ன புரிகிறதுனா, அளவும் முறையுமாக அனுபவிக்க வாழ்க்கை எப்பொழுதுமே நலமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ முடியும். அதற்கப்புறம் நமக்கு என்ன தோணும்? பார்க்கிற ஒவ்வொரு பொருளும், பாரதி சொன்னார் அல்லவா, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னால, எல்லாவற்றுக்கும் உள்ளாக அந்த இறைநிலை தான் இருக்கு. பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷம் மட்டுமே தான் இருக்குமே தவிர யாரிடமும் நம்மால் குறை காண முடியாது. இந்த தன்னிலை விளக்கம் நமக்கு கிடைத்த பின்பு இறைநிலையோடு நம்ம இணைந்து அந்த தவம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அறநெறி வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ரெண்டே விஷயம் தான் ஹெல்ப் பண்ண போகுது. அது தவமும் அறமும். தவத்தோடு கூடிய அந்த அகத்தாய்வும், அறத்தோடு கூடிய ஒழுக்கம், ஈகை, இந்த ரெண்டும் நம்ம செய்து இதை நாம் முழுவதுமாக உணர்ந்து விட்டோம். படிப்படியாக இந்த நிலையை நாம் அடைந்த பின்பு நமக்குள்ளாக தோன்ற ஒரு விஷயம் என்ன? நான் அடைந்த இந்த சந்தோஷத்தை, எனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷ வேதாத்திரிய கல்வியை இங்கு இருக்கும் என்னால் முடிந்தவரை எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அடுத்ததாக காலையில் நாம் முழித்தவுடன் ஒரு 10 முறை இந்த உலகத்தை மனதார வாழ்த்த வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வேண்டும். அதே போல இரவு உறங்கும் முன்பும் இந்த வையகத்தை வாழ்த்தும் பொழுதும் இன்றைக்கு இருக்கிற இந்த கடுமையான சூழ்நிலை மாறி வெகு சீக்கிரமே ஒரு அமைதியான நிலைக்கு நாம் திரும்புவதுன்றது
ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, முறையான காயகல்ப பயிற்சி, தவறாத உடற்பயிற்சி செய்து, காலையும் மாலையும் நாம் ஆழமாக தவம் செய்து, ஒவ்வொரு நொடி பொழுதும் அகத்தாய்வு செய்து, நமக்குள்ளாக ஏற்படும் அந்த ஃப்ரீக்வன்சி மாற்றத்தை சமநிலையோடு நாம் தினந்தோறும் வைக்கும் போதும், இந்த நாள் மட்டுமல்ல, நான் வாழும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த மிக பரிசாக, மிக பொக்கிஷமாக நமக்கு நிறைந்து, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து, நாமும் வாழ்ந்து, அனைவருக்கும் இந்த வேதாத்திரிய கல்வியை கொடுத்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்புமா. நல்ல அருமையா மகான் கொடுத்த பயிற்சிகளின் முக்கியத்துவத்தை